அனு 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 என்ன எங்க போனா? நீ ஒரு வேலை பண்ணு, சீக்கிரமா போன் பண்ணி அவன் எங்க இருக்கான்னு பாரு. ஐயோ அம்மா, ரிஷியோட போன் வேற என்கிட்ட தான் இருக்கு. ஐயோ என்னடா பண்றது? நேரத்துல போனை வேற விட்டு போயிட்டான். அவனை இந்தியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தா அவன் உயிரை எடுக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நிச்சயதார்த்தம் முடிஞ்சது, அவனோட உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு பாருங்க. இப்ப அந்த அனு காத்துல பறந்து வந்து அவனை காப்பாத்துவாடா? என் ரிஷிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் உயிர் சும்மா விட மாட்டேன். செஞ்சு நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? அவன் அங்கதாங்க இருக்கணும், நான் போய் பாக்குறேன். அமைதியா இருங்க, கேளுங்க வேண்டாம். அக்கா அக்கா எங்க இருக்க? அக்கா எங்க போயிட்டா இவ? அட கடவுளே, ஒருவேளை என்கேஜ்மெண்ட் ஹால்லயே இருக்காளோ? அழுது அழுது புலம்பிக்கிட்டு எங்க இருக்காளோ தெரியல. நான் போய் தேடி பாக்குறேன். அனு, உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? தண்ணி உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு என்கிட்ட முதல்ல சொல்லிக்கலாம்ல. அன்னைக்கு மழையில் நினைவு விட்ட இன்னைக்கு தண்ணி எடுத்து ஊத்திட்டேன். தண்ணி அவ்வளவு பிடிக்கும்னா சொல்லிடு. நான் எப்பவும் ரெயின் கோட் போட்டுட்டே சுத்திட்டு இருக்கேன். உன்னோட ஷால்ல நெருப்பு பிடிச்சிக்கிச்சு. எப்படி பிடிச்சது? அது வெளியில ஒரே நெருப்பா இருக்கு. என்ன? ஆமா. Oh no! என் மனசுல எரியற நெருப்புனால 4 பக்கமும் எரியுது. நீ ரொம்ப வித்தியாசமானவனா இருக்க. அவ கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு இப்ப என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க. நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன். உன்னதான் கல்யாணமும் பண்ணிப்பேன். சத்தியமா சொல்றேன், நான் உன்னதான் நினைச்சேன். அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது. அவ கூட என்கேஜ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தப்பு. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? உனக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஆனா அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது. ஓடுங்க ஓடுங்க, தீ பிடிச்சிருச்சு, எல்லாரும் ஓடிடுங்க. தீ பிடிச்சிருச்சு, எல்லாரும் வெளியில ஓடிடுங்க சீக்கிரம். நம்ம உடனே இங்க இருந்து போய் ஆகணும். அதெல்லாம் போக கூடாது. வேற என்ன பண்றது? இங்கே இரு. முதல்ல எனக்கு பதில் சொல்லிட்டு போ. என்ன பதில் சொல்லணும்? நீயும் நானும் சேர்றது தப்புன்னு நீ சொல்ற.
அதுல என்ன தப்பு? சொல்லு. உன் மனசுல என்னை பத்தி துளி கூட நினைப்பே இல்லையா? சுத்தமா இல்லையா? நடந்த எல்லாத்தையும் மறந்து, எல்லாத்தையும். நான் உன்கிட்ட நிறைய பேசணும், ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் அப்புறம் கேட்கிறேன். முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்ல. உனக்கு எது தப்பா தோணுது? எது தப்பா நினைக்கிற? பதில் சொல். எல்லாமே தப்புதான். நீ தப்பு, நான் தப்பு, எல்லாமே தப்புதான். எதுவும் சரியா நடக்கல. அனு, 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 அனு. ரிஷி, பாத்தியா, அந்த கடவுளை நினைக்கிறாரு நீ என்னை விட்டு போக கூடாதுன்னு. என்னை விட்டு போகாத. ரிஷி, நம்ம இங்க இருந்து போயிடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரிஷி, இங்க இருந்து போயிடலாம். இல்ல, நான் உன்கிட்ட நிறைய பேசணும். எல்லா கன்ஃபியூஷன்ஸையும் நான் கிளியர் பண்ணணும். தயவு செஞ்சு போகாதானோ. நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ப்ளீஸ், இங்கே இருக்கணும். எந்த பொண்ணுக்கும் எனக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சோ அவ யாருன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ மட்டும்தான். ரிஷி, 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 கண்ணை தோற ரிஷி. யாராவது இருக்கீங்களா? தயவு செஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ரிஷி, கண்ணை திறந்து பாரு ப்ளீஸ். யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? தயவு செஞ்சு வந்து உதவி பண்ணுங்க. யாராவது இருக்கீங்களா? ஏதோ ஒரு பொண்ணு சத்தம் கேக்குது. ரிஷி தானே உள்ள இருக்கா? அப்படின்னா அந்த பொண்ணு யாரா இருக்கும்? அங்கிள், ஒரு வேலை பண்ணலாம். ஏதாவது பண்ணுங்க. ப்ளீஸ், தண்ணியாவது ஊத்தி கொஞ்சம் அணைக்கிறதுக்கு பாப்போம். வேண்டாம் வேண்டாம், அவசரப்பட்டு அந்த மாதிரி தப்பான வேலையெல்லாம் பண்ண வேண்டாம். ஒருவேளை ஷார்ட் சர்க்யூட் ஆகி தீ பிடிச்சிருந்தா அது மேல தண்ணி ஊத்துனா பிரச்சனை இன்னும் பெருசுதான் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஃபயர் சர்வீஸ் வரட்டும். ஐயோ டாட், இந்த டிராஃபிக்ல ஃபயர் இன்ஜின்லாம் சீக்கிரம் வராது. அது வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது வரைக்கும் என்ன பண்றது? ஓ, நீ சொல்றது புரியுது. சீக்கிரம் போய் பாரு. அனுக்கா, 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 ஒரு நிமிஷம். எங்க போற நீ? உள்ள என் அனு அக்கா இருக்கா. அனு அங்க இல்ல, வெளியில பார்க்கிங்ல இருக்கா. பார்க்கிங்லயா? அனுக்கா, இப்ப நடந்துட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் நடந்ததே என்கேஜ்மெண்ட், அதுதான் காரணம். என் ரிஷி மட்டும் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. நாங்க இங்க வந்திருக்கவும் மாட்டோம். உன்னோட பொண்ணு அபசகுனம் புடிச்சவன். என் பையனோட விரல் அவ மோதிரத்தை மாட்டினதும் என் ரிஷியோட வாழ்க்கையில நெருப்பே புடிச்சிருச்சு. நீ என்ன பேசிட்டு இருக்க? நம்மளோட ரிஷி அங்க நெருப்புல மாட்டிக்கிட்டு இருக்கான். நீ வாய்க்கு வந்த மாதிரி ஏதோ நான் பேசிட்டு சரியா இருக்க. பேசிக்கிட்டு வாயை மூடு ப்ளீஸ்.
அவனுக்கு ஒண்ணு ஆக விட மாட்டேன். காளி தேவி அம்மா, ஏதாவது ஒரு வழியை காட்டு. என் ரிஷிக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன். ரிஷி, கண்ணை திறந்து பாரு ரிஷி. என்கிட்ட ஏதாவது பேசு, ஏதாவது பேசு ரிஷி. ரிஷி, ரிஷி கண்ணை திறந்து பாரு ரிஷி. ரிஷி, ரிஷி கண்ணை திறந்து பாரு ரிஷி. என்கிட்ட ஏதாவது பேசு, என்கிட்ட ஏதாவது பேசு ரிஷி. ரிஷி, ரிஷி என்கிட்ட பேசு. நான் பேசணும். வேண்டாம் ரிஷி, இப்ப வேண்டாம். இங்கிருந்து வெளியில போயிட்டு அப்புறமா பேசிக்கலாம். சண்டி, இங்கிருந்து போ. அனுக்காவை எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல, அவ இந்த பக்கம் தானே வந்தா. நான் அவளை பார்க்கல. பார்க்கவே இல்லையா? ஒருவேளை எங்கேயாவது நெருப்புல மாட்டிக்கிட்டாளா? கடவுளே, நீ எங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து என்ன பிரிச்சுட்ட. உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, என் அக்காவை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத. அவளை எப்படியாவது காப்பாத்து. நீங்க இருந்து போ. நான் போய் பாக்குறேன். இந்த மாதிரி நேரத்துல அவங்க கூட நான் இருந்தே ஆகணும். அட, அங்க வேற பத்து எரியுது. ஏய் சாண்டி, நான் சொல்றது கேளு. இவ வேற என் உயிர் எடுக்கிறான். ரிஷி, உண்மையாலே எனக்கும் ரிஷிக்கும் ஜாதகம் அவ்வளவு பொருத்தமா இருக்கா? ஆமாமா, நீங்க எப்பவும் வாழ்க்கை முழுக்க கூடவே தான் இருக்க போறீங்க. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழதா கொடுத்து வைக்கல. ஒருவேளை இந்த சாவுதான் எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கும் போல. ரிஷிங்க பாரு, ரிஷிங்க பாரு. ரிஷி, எனக்கு கண்ணை திறந்து பாரு ரிஷி. ரிஷி, நில்லு ஸ்னேகா. உங்க அம்மா இப்ப என்ன சொல்லிட்டு போறாங்க? நீ அவங்க கிட்ட அனுவா நடிக்கிற. அனு என் அக்காவோட பேரு. உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுல? எங்க குடும்பத்துல ஒரு ட்ரெடிஷன் இருக்கு. ட்ரெடிஷன்ல அவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பேரை மாத்திடுவாங்க. என் ஜாதகத்துல ஒரு சனி இருக்கு. அதனால ஜோஷியர் என்கேஜ்மெண்ட் முன்னாடியே பேரை மாத்திர சொன்னாங்க. அதான் மாத்திட்டேன், அனுன்னு. அதனால அவங்களுக்கு அனுன்னு சொன்னதா தெரியும்.
ரிஷி ரிஷி வா வா அனு வந்து புடி. சின்ன வயசுல இருந்தேன்னா உன்னை மட்டும்தான் என் சொந்தமா நினைச்சேன். இத்தனை வருஷமா உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். உன்னைதான் நான் காதலிச்சேன். என் மனசு சொல்லுது உன்னை நான் இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கணும். இந்த உலகம் இப்படியே நின்று போயிட்டா நல்லா இருக்கும். ரெண்டு பேரும் அங்க இருக்காங்க. ரெண்டு பேருமே வாங்கிட்டாங்க. தூக்குங்க இவங்கள. ரிஷியும் நீயும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கீங்க. வாழ்க்கை பூராவும் நீங்க ஒன்னா தான் இருப்பீங்க. ரிஷிக்கு எப்பெல்லாம் ஆபத்து வருதோ அப்ப நீ தான் அவனை போய் காப்பாத்தணும். உன்னால மட்டும்தான் அவனை காப்பாற்ற முடியும். எனக்கு சத்தியம் பண்ணுமா, அவனை நீ காப்பாத்துவல்ல? சத்தியமா சொல்றேன், நீ ஆபத்துல இருக்கும்போது நான் உன்னை தனியா விட மாட்டேன் ரிஷி. சீக்கிரமா வண்டி எடுத்துட்டு வாங்க. இங்க ரெண்டு பேர் இருக்காங்க. ரெண்டு பேரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப நேரமா புகையில இருந்திருக்காங்க. மயக்கத்துல இருக்காங்க. அந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சீக்கிரமா வாங்க. ரிஷி 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 என்ன கண்ணை திறந்து பாரு ரிஷி. ரிஷி என்கிட்ட ஏதாவது பேசு. உனக்கு ஒன்னும் ஆகல ரிஷி. உனக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன் ரிஷி. நான் கண்டிப்பா உன்னை காப்பாத்திருவேன் ரிஷி. நான் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். கண்ணை திறந்து பாரு ரிஷி. ரிஷி 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 தயவு செஞ்சு கண்ணை திறந்து என்ன பாரு. என்கிட்ட ஏதாவது பேசு ரிஷி ப்ளீஸ். கண்ணை திறந்து பாரு ரிஷி. எழுந்துரு ரிஷி. எழுந்துரு ரிஷி. ரிஷி எழுந்துரு. எழுந்துரு ரிஷி. இவ்வளோ பிரச்சனை இல்லையோ நாம பெரியவே இல்லை. நாம ரெண்டு பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கோம். நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டல்ல? இந்த மாதிரி எனக்கு எப்பவும் நடந்ததில்லை. ரிஷி எனக்கு பிடிச்சிருக்க. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் ஃபீல் பண்றேன். சொல்லு, எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லு. ஏன் இப்படிலாம் நடக்குது? ஏதோ எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் எப்பவும் சாகிற வரைக்கும் உன் கூடவே இருக்கணும். வாழ்க்கை முழுக்க நான் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நான் ஃபீல் பண்றேன். சொல்லு, எனக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லு. ஏன் இப்படிலாம் நடக்குது? ஏதோ எனக்கு தெரியாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, சாகிற வரைக்கும் உன் கூடவே இருக்கணும். வாழ்க்கை முழுக்க நான் உன் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.
இன்னைக்கு எனக்கும் ரிஷிக்கும் நடுவுல நடந்ததெல்லாம் நீ மட்டும்தான் பார்த்திருக்க. அவன் என்ன காதலிக்கிறான். என்னடி நிலா அது இதுன்னு பேசிட்டு இருக்க? உன்ன மாதிரியான ஒருத்தி முகத்தை ராத்திரி பகலுமா பாத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அது பேசவும் முடியாது, கேட்கவும் முடியாது, ஒண்ணு பண்ணவும் முடியாது. ஆனா என்னால பேச முடியும். நான் சொல்றத காது கொடுத்து கேளு. போராம பிடிச்சவளே, மத்தவளோட புருஷன் கிட்ட போய் கொஞ்சறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? அந்த பையனுக்கு காட்டக்கூடாதெல்லாம் காட்டி மயக்க பாக்குறியா? அட கடவுளே, நான் நினைச்சு கூட பாக்கல. உன்னை நான் பெரிய அப்பாவையும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னோட உண்மையான முகத்தை காட்டிட்டேன். நான் தான் சரியான பைத்தியம். முன்ன பின்ன யோசிக்காம இந்த 2 அனாதையும் கூட்டிட்டு வந்து ஏன் வீட்டுல தங்க அனுமதி கொடுத்த? உன் சித்தப்பாக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. உங்க அப்பா அம்மாவோட கடனை தீக்க கண்டவங்க கால்ல போய் விழுந்துட்டு இருக்காரு. அந்த ஊர்ல இருந்த ஒரே ஒரு வீட்டை காப்பாத்துறதுக்காக நாயா பேயா அலைஞ்சுக்கிட்டு இருக்காரு பாவம். நீ என்னடானா என் வருங்கால மாப்பிள்ள கிட்ட போய் அவனையே மயக்க பாக்குற? இல்ல இல்ல சித்தி, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது தப்பு சித்தி. ரிஷி என்கிட்ட வந்து சொன்ன அவன் ரிஷி அமெரிக்கா பையன். அவன் எல்லா பொண்ணுங்க கிட்டயும் இப்படிதான் பேசுவான். அதுக்காக எல்லா பொண்ணையும் அவன் கல்யாணம் பண்ணிப்பானா என்ன? தெரியாம அந்த பையன் ஏதோ பேசிருப்பான். ஆனா உனக்கு அறிவு எங்க போச்சு? நீதான் அவனை மயக்கிறதுக்காக பின்னாடியே சுத்துற. உன் வலையில அவனை விழ வச்ச. நல்ல வேலை உன்னை பெத்தவங்க இதெல்லாம் பார்க்காம போய் சேர்ந்துட்டாங்க. ஒருவேளை உயிரோட அவங்க இதெல்லாம் பார்த்திருந்தாங்கன்னா வெக்கத்தால அவங்களே தூக்க மாட்டி செத்து இருப்பாங்க. வேண்டாம் சித்தி, ப்ளீஸ் இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. பேசுவண்டி, ஒரு வாட்டி இல்ல 1000 வாட்டி சொல்லுவேன். இந்த ஊரு உலகம் எல்லாருமே உங்க அம்மாவை காரி துப்புவாங்க இந்த மாதிரி பொண்ணை பெத்ததுக்கு. உன்னை பெத்த உனக்கு இந்த மாதிரி தான் புத்தியை சொல்லி கொடுத்தாளா? இன்னொருத்தியோட புருஷனை மயக்கி முடிச்சுக்கணும்னு சொன்னாலா? அவ வாழ்க்கையை கெடுக்கணும்னு சொன்னாலா? சொல்லு, இதுதான் உங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் நடந்தும் இவர் உயிர் பிழைச்சிருக்காருன்னா he is very lucky. இல்லனா பெரிய ஆபத்தா இருக்கும். காளியம்மா தான் நம்ம மகனை காப்பாத்தி இருக்கா. இவர் கொஞ்ச நேரம் தனியா ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியே இருங்க. அப்ப நான் வரேன் சார். தேங்க்யூ சார். வாங்க வாங்க. ரிஷி, அண்ணா எவ்வளவு நேரமா தூங்குவேன்? எனக்கு போர் அடிக்குதுண்ணா. ஒன்னும் ஆகாது. ரிஷியனா, ரிஷியனா, இங்க பாருப்பா, கண்ணை தோற பாருடா. இவனை அமைதியா இருன்னு சொல்லும்போது லொட லொட லொடன்னு பேசிக்கிட்டே இருப்பான். இப்ப பேசுடான்னு சொன்னா பேசவே மாட்டேங்கிறான். டாக்டர் சொன்னது கேட்டியா? உனக்கு சரியாயிடும். எழுந்துருடா. இந்த எல்லா பெருமையும் அணுவை தான் போய் சேரும். சரியான நேரத்துல ஃபயர் சர்வீஸுக்கு போன் பண்ணி நம்ம பையனோட உயிரை காப்பாத்திட்டா. பாவம், அந்த பொண்ணை பத்தி நீ என்னெல்லாம் பேசுன? அனு, அணுவா? குமார், ஏன் முகத்தை எதுக்கு பாக்குற? அணுவை கூப்பிடு. ரிஷி கூப்பிடுறான். சரி, நான் இப்பவே அணுவை கூட்டு வந்துடுறேன். அம்மா, அம்மாவை பாக்கணுமாப்பா? அம்மா இங்கதான் இருக்கேன். அம்மா இங்கதான் இருக்கேன். எங்க கடை திறந்து பாரு. ஸ்வாதி, இந்த டைமண்ட் எவ்வளவு இருக்கும்னு சொல்லு. ஒரு 20-30 லட்சம் கண்டிப்பா இருக்கும். அடிச்சி ரொம்ப கம்மியா சொல்ற. ஸ்னேகா, இந்த வைரத்தை கொஞ்சம் விடுறியா? உண்மையான வைரம் அங்க இருக்கு. ரிஷியை எப்படிதான் நீ மயக்கன? மயக்கமா இருக்கிறப்ப கூட உன் பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். டாட், அக்காவை பார்த்தா எல்லாரும் மயங்கிடுவாங்க. நீங்க அக்காவுக்கு ஸ்னேகான்னு பேர் வைக்காம மேனகான்னு பேர் வச்சிருக்கணும். மேனகாவா? ஏன்? கம் ஆன் டாடி, இவ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இவ சொல்றதெல்லாம் அம்மாக்கு மட்டும் தான் புரியும்.
உங்களுக்குலாம் புரியாது. சரி அதெல்லாம் விடுமா, முதல்ல நீ என் கூட வா. ராஜ் உன்னை கூப்பிட்டு இருக்காரு, ரிஷியும் உன்னை தான் தேடிக்கிட்டு இருக்கான். சீக்கிரம் வா, சீக்கிரம் வாமா. அனு இங்க பாருங்க, அனு வந்துட்டா. வாமா வாமா. தேங்க்யூமா. நீ என் பிள்ளையோட உயிரை காப்பாத்திட்ட. நீ தேவையில்லாம என் மருமகளை எப்படி எல்லாம் திட்டின தெரியுமா? அப்புறம் வாணியையும் நீ ரொம்ப திட்டிட்ட. பாவம், அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும். நான் சொல்றத முதல்ல கேளு. 2 பேருக்கிட்டையும் சாரி கேளு. நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். இந்திரா, சாரி சொல்லு. சாரி. அனு, ஓ, நினைவு வந்துருச்சு. அனு, இங்க வாமா, உன்னை கூப்பிடுறான். உட்காருமா. நான் இங்கதான் இருக்கேன், உன் கூடயே தான் இருக்கேன். இதுல எது தப்பு? எல்லாமே தப்புதான். நீ தப்பு, நான் தப்பு, எல்லாமே தப்புதான். ரிஷி, ரிஷி, அனு எங்க? ரிஷி, என் பிள்ளைக்கு சரி ஆயிடுச்சு. ரிஷி, ரிஷி நீ நல்லா தானே இருக்க? உனக்கு ஒண்ணு இல்ல. அப்பா அனு எங்கப்பா? உன் எதிரில தான் பண்ணிக்கிறா. அட நான் தான் அனு. இவ அனு இல்ல, அனு வேற. ரிஷி, ரிஷி, ரிஷி. ரிஷி எங்க போற? அனு. ரிஷி, 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 அனு, ரிஷி. என்னாச்சு? ரிஷி அட கடவுளே, ரிஷிக்கு அனு யாருன்னே தெரியல. அப்படின்னா அவனுக்கு அடிபட்டதுல மூளை ஏதாவது குழம்பிடுச்சா? இங்க பாருங்க, இப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. பேசாம இருமா. கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சா போதும். உளர ஆரம்பிச்சிடுறேன். ராஜனா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. தலையில கட்ட விழுந்துருச்சுல, அதான் எல்லாம் மறந்துட்டான் போல இருக்கு. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். ஒருவேளை அவன் வேற யாரையாவது அனுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானோ? போச்சுடா. அம்மா, இந்த மாதிரி கதையெல்லாம் இவ தான் சொல்லிட்டு இருப்பா. நீங்க இந்த மாதிரி சொல்லாதீங்க. ஐயோ சும்மா இருங்க. முதல்ல நம்ம ரிஷி எங்க போறான்னு பாருங்க. அமெரிக்காவுல இருக்கும் போது கூட உன்னை நினைச்சு நான் இவ்வளவு டென்ஷன் ஆகல. இப்ப நினைச்சா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு. இவர் இருக்காரு. அம்மா, ஏம்மா இவன் இந்த மாதிரி பண்றான்? ஆமா, ரிஷி அனுவை விட்டுட்டு எங்க போனா? நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கண்ணை திறந்ததும் ஒண்ணுதான் பாக்கணும்னு நினைச்சேன், உன்னதான் தேடிட்டு இருந்தேன். சரி விடு, இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க வேற யாருமே இல்ல, நம்ம 2 பேர் தான் இருக்கோம். உன்கிட்ட நான் நிறைய பேசணும்னு நினைச்சேன், ஆனா என்னால எதுவுமே சொல்ல முடியல. இப்ப நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நான் சொல்றது கேப்பல? எனக்கு தெரியும், முதல் முறையா நான் உன்னை இந்த ரூம்ல இந்த பல்பு கீழே பார்த்தப்ப எனக்கு முதல்ல என்ன தோணுச்சுன்னா, நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பந்தம் இருக்குன்னு. ஏதோ ஒன்று இருக்கு. நீ எனக்காகவே பிறந்தவன், நான் உனக்காக பிறந்தவன். உனக்காக தான் நான் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கேன். நம்ம 2 பேரும் ஒன்னா சேரணும்னு அந்த விதியில எழுதி வச்சிருக்கேன்.
ப்ளீஸ் அழாத அனு, ப்ளீஸ் அழாத. இங்க பாரு, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகல, எல்லாம் சரியாயிடுச்சு. ரிலாக்ஸ் ப்ளீஸ். உன்னோட காதல், உன் காதல் மேல நீ வச்சிருந்த நம்பிக்கை, நீ காத்திருந்தது, இங்க பாருணும், எதுவுமே வீண் போகல. என்ன பாரணும், நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒன்றும் ஆகல. ஆமா, சின்ன வயசுல நீ என்னை கீழே விடாம காப்பாத்தின. இன்னைக்கே அந்த நெருப்புலேருந்து என்னை காப்பாத்திருக்க. அப்பா எப்பவும் சொல்லிட்டு இருப்பாரு, நம்ம 2 பேரோட ஜாதகம் அவ்வளவு பொருத்தமா இருக்குமா. இந்த காதல், ஜோசியம், அதிர்ஷ்டம், நம்பிக்கை, முதல்ல இதெல்லாம் நான் நம்பவே மாட்டேன். ஆனா இப்போ இப்ப இப்ப இது எல்லாத்தையும் நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு. எல்லாத்தையும் மனசார நான் ஏத்துக்கிறேன். இதெல்லாம் உண்மைதான். நம்ம 2 பேரும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கோம். உன்னோட இந்த கண்கள் எனக்காக இத்தனை வருஷம் காத்திருந்திருக்கு, எனக்காக ஏங்கி இருக்கு. இப்ப பாரு பாருன்னு நான் வந்துட்டேன். நீ என்னோட உயிரை காப்பாத்திருக்க. என் உயிரை, என்னோட மனசை, என்னோட உடம்பை எல்லாமே உனக்கு தான் சொந்தம். நான் உனக்காக தான். என் உயிரை உனக்காக தான், உனக்காக தான். ஆனோ நீ நினைக்கிறானோ நான் இல்ல. நீ நினைக்கிற மாதிரி உனக்காக பிறந்தானும் நான் இல்ல. உன் உயிரை காப்பாத்தினானும் நான் இல்ல. உனக்காக நான் காத்துட்டு இருக்கவும் இல்ல, எதிர்பார்த்துட்டு இருக்கவும் இல்ல. என்ன விளையாடுறானோ? நீ என்கிட்ட பொய் சொல்ற. எல்லாமே பொய் தான். பொய் இல்ல, உண்மையதான் சொல்றேன். என் பேரு அனு இல்ல, அகிலா. இல்ல அப்புறம் எதுக்கு உன் தங்கச்சி உன்ன அனு அனுன்னு கூப்பிடுறா? ஒரு தடவை இல்ல, பல தடவை உன்ன அனு அனு தான் கூப்பிடுறா. ஏன்? பதில் சொல்லு, பதில் சொல்லு. கையை எடு. முதல்ல என் கேள்விக்கு பதில் சொல்லு. நானே உன்னை எத்தனை தடவை அனுன்னு கூப்பிட்டிருக்கேன். அதை கேட்டு நீ நின்னு இருக்க, பாத்திருக்க, பேசி இருக்க. ஆனா இப்ப நீ உன் பேரு அனு இல்ல பிரீத்தின்னு சொல்ற. முதல்ல கையை எடு. எதுக்கு கையை எடுக்கணும்? எனக்கு வலிக்குது. சரி, எனக்கு பதில் சொல்லு. ஏன் உன் தங்கச்சி உன்ன அனுன்னு கூப்பிடுறா? உனக்கு ஒரு விஷயம் தெரியாது. ரிஷியோட அம்மாக்கு உன்னையும் உன் தங்கச்சியையும் உன் குடும்பத்தையும் சுத்தமா பிடிக்காது. ஒருவேளை நீ போய் நான் தான் அனு, இவதான் என் தங்கச்சி சுபான்னு சொல்லிட்டா அந்த நிமிஷமே அவங்க இந்தியா விட்டு போயிடுவாங்க. அப்புறம் என் பொண்ணு ஸ்னேகாக்கு கல்யாணம் நின்னு போயிடுமா? கேக்குறான்ல, பதில் சொல்லு. எல்லாருமே அவங்க பேரை சுருக்கி ஷார்ட்டா வச்சுப்பாங்கல்ல. சந்தீப்க்கு சாண்டி, வினோத்க்கு வினோன்னு பேர் இருக்குல்ல, அந்த மாதிரி தான் அனு. உனக்கு இப்ப பதில் கிடைச்சிருச்சுல? எதிர்பார்த்தது இது இல்ல. ஏன்னா நீ சொல்றதெல்லாம் பொய். இது பொய் இல்ல, உனக்கு பொய்ன்னு தோணுதா? ஆமா. அப்ப சரி, இப்பவே நான் உனக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்றேன். நான் உனக்கு என்னோட ஸ்கூல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் காட்டுறேன். எங்க போச்சுன்னு தெரியல. ஐயோ, இது எங்க போச்சு? இந்த ஃபைல்ல தானே வச்சிருந்தேன். அப்புறம் எங்க போயிருக்கோம்? ப்ளீஸ் நான் சொல்றத நம்பு. அதுவும் இல்லாம நான் இதுக்காக உங்ககிட்ட போய் சொல்லணும்? அதான் நானும் தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். நீ எதுக்காக என்கிட்ட போய் சொல்ற? இங்க பாரு, உனக்கும் அனுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. அந்த அனு கூட தான் உங்க அப்பா அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க.
நான் உனக்காக பிறந்த அனு இல்ல. என்னோட பேரு பிரீத்தி. பிரீத்தி தான். என்னாச்சு ஸ்னேகா? எதுக்கு இப்படி பிடிச்சு இழுத்துட்டு வர? அவங்க எல்லாரும் ரிஷியை நினைச்சு எவ்வளவு டென்ஷனா இருக்காங்க தெரியும்ல. ரிஷி தலையில அடிபட்டிருக்கு. அவன் தலையில அடிபடல, உன் தலையில தான் அடிபட்டிருக்கு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அவன் தலையில அடிபட்டனால தான் நான் அனுன்றதை மறந்துட்டு அனுவை தேடி வெளியில போனானா? என்ன? அவனுக்கு உண்மையான அனு யாருன்றதை தெரிஞ்சு போச்சு போல. மாம், நீங்க ஏதோ பெருசா சொல்லிட்டு இருந்தீங்க. என்னோட பேரு வாணி வாணின்னு. இப்போ என்னாச்சு? உங்களை மீறி எப்படி இவ்வளவு தூரம் போச்சு? மா, அந்த பட்டிக்காட்டுல இருக்கிற சின்ன ப்ராப்பர்ட்டிக்காக ஹேண்ட்ஸமான கோடீஸ்வரன் என் கையை விட்டு போயிடுவான் போல இருக்கு. 2 பேருக்கும் அப்படியே போட்டன் வை. கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? என் பேரு வாணி இல்லையா? நான் சதுரங்க வேட்டையாடிட்டு இருக்கேன். நான் நினைச்சது என் கையை விட்டு போல. சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி விளையாட்டுலாம் எனக்கு தண்ணி குடிக்கிற மாதிரி. புத்திசாலிய முட்டாளாக்குறது எப்படின்னு எனக்கு தெரியும். நான் தான் அனுன்னு அவ ரிஷி கிட்ட கண்டிப்பா சொல்லவே மாட்டேன். புரிஞ்சுதா? உனக்கே நல்லா தெரியும், அவங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்காங்க. அவங்க முடிவு காளிதேவி கோயில முடிவா இருக்கு. நான் காளி தேவியோட உண்மையான முகத்தை தான் காட்டிக்கிட்டு வரேன். நான் அவங்க அம்மாவை எவ்வளவு கேவலமா பேசியிருக்கேன்னா, அந்த சாமி காளியை விட அவங்க அம்மா பேரு கேட்டு போயிடக்கூடாதுன்னு அவன் மனசுல இருக்கும். இந்த மாதிரி எமோஷனல் பைத்தியங்களை எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். அவகிட்ட அவங்க அம்மாவை குத்தி குத்தி பேசினாலே போதும், வேற எதுவும் செய்ய தேவையில்ல. நாம நினைச்ச மாதிரியே நடந்துப்பான். அவ எமோஷனல் பொண்ணு, வெக்கமான சூடு சொன்ன இருக்கிறவ. உன்ன மாதிரி சாண்டி பைத்தியம் முடிச்சுக்கிட்டு பின்னாடி சுத்துற பொண்ணு இல்ல. நல்லா கேட்டுக்கோ, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. இதுக்கப்புறம் நீ மேனகாவா மாறி ரிஷியை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும் இந்த கல்யாணம். ஸ்னேகா, கல்யாணம் பண்ணிக்க போற பையனோட மனசுல இடம் பிடிக்க 2 வழிதான் இருக்கு. ஒன்னு சமையல், 2வது இல்ல இந்த மேல கீழே வேலை இல்ல, ஃபேமிலி கேம். அந்த பையனோட ஃபேமிலிக்குள்ள போய் நீ ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணணும். அதுக்கப்புறமா அந்த பையனை ஒத்துக்க வச்சு எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. புத்திசாலித்தனமா பேசுற. நீ எனக்கு ஒரு விஷயத்த சொல்லு. உனக்கு இந்த கண்ணாடிக்குள்ள எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது? எப்படி இதெல்லாம் பேசுற? இன்டர்நெட் மாம், இன்டர்நெட். அப்போ போலாமா மேஜிக் பண்றதுக்கு? இவ ரொம்ப புத்திசாலி ஆயிட்டால. சரி, நீ அவனும் இல்ல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா நாங்க ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்கோம், நாம இல்ல. ஆனா ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ, நீ உண்மையை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு பந்தம் இருக்கு. அன்னைக்கு ஏர்போர்ட்ல அப்புறம் ஸ்டேஷன்ல நான் உன்னை தொட்டப்ப நான் உணர்ந்த அதே விஷயத்தை தான் நீ உணர்ந்திருப்ப. இன்னும் தெரியுமா, என் அப்பா அம்மா எந்த பொண்ணோட எனக்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சோ அவதான் என்னோட உயிர்னு சொன்னாங்க. ஆனா என் மனசு நீதான் அவன் சொல்லுங்க. அந்த காளி தேவி தான் என்னையும் அந்த பொண்ணையும் சேர்த்து வச்சதுன்னு எங்க அப்பா சொல்றாரு. ஆனா என் மனசு சொல்றது அது நீதான். ஏன்னா உன்னதான் என் மனசு தேடிட்டு இருந்தது, உன்னை மட்டும்தான். இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் இந்த மாதிரி பேசினதே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இது முன்னாடி வந்ததில்லை. இந்த உலகத்துல நீ பிறந்தது எனக்காக மட்டும்தான். நீ யாருன்னு எனக்கு தெரியாதப்ப கூட ஏதோ ஒன்று என்னை இழுத்துட்டு வந்துச்சு. என்னோட முழு காதலையும் உனக்கு தர ஆசைப்படுறேன், உனக்காக மட்டும். இதை எங்க அம்மா எனக்கு தந்தாங்க. இதுல என்னோட அன்பு பாசம் எல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. இப்ப அது எல்லாத்தையும் நான் உனக்கு தந்திருக்கேன். நம்ம நாட்டில் தாலியை தான் கல்யாணத்துக்கான அடையாளம் சொல்லுவாங்க. அந்த தாலி இல்லாதவங்க மற்றவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு இந்த கருப்பு கயிறு கட்டிப்பாங்க. காதலிக்கிறவங்க எப்பவும் சந்தோஷமா ஒன்னாவே இருக்கணும், அதுக்காக. பாத்தியா, இப்ப நான் உன்னை என் சொந்தமாக்கிட்டேன். ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியாது? உனக்கு என்ன ஆச்சு? உன் கண்ணில் என்னால காதலை பார்க்க முடியுது. நீ என் மேல உயிரே வச்சிருக்க, அப்புறம் எதுக்காக போய் சொல்ற? என் இதே என்ன சொல்றதுன்னு கேளு. நான் உன்னை தான் காதலிக்கிறேன். நான் வாழ்க்கை முழுக்க உன் கூடவே வாழணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க. என் வாழ்க்கையை நீ தான், உன்னை தவிர வேற யாரும் இல்லை. என்ன கல்யாணம் பண்ணிக்க அனு, ப்ளீஸ். உன்னை போய் நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா? உனக்கு என் தங்கச்சி கூட என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சிருச்சு. என்ன இப்படி கல்யாணம் பண்ணிக்க சொல்ற? என்ன ஆளு நீ? உறவுகள்லாம் என்னன்னு தெரியுமா? அதுக்கு இருக்கிற அர்த்தம் என்னன்னு தெரியுமா? 2 நாளைக்கு ஒரு தடவை நீ ஆளை மாத்திர, அதே மாதிரி உன்னோட உறவும் மாறிட்டு இருக்கு. ரொம்ப கேவலமா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்லை.
உறவுகளுக்கு இருக்கிற மரியாதையே தெரியாதவன் நீ. போதும் போதும், தயவு செஞ்சு நீங்க இருந்து போயிடு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எப்பவும் சொல்ல மாட்டேன். இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, எப்பவும். என்னை பார்த்தா உனக்கு ஃபீலிங்ஸ் வருதுன்னு சொல்ற, ஆனா அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் உன்னை பார்க்கும்போது எனக்கு வந்தது இல்ல. சொன்னது புரிஞ்சுதா? என் மனசுல உனக்காக எந்த ஃபீலிங்ஸும் வந்தது இல்ல. ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. நான் தான் உன் அனு, என்னால சொல்ல முடியாது. ஏதாவது சொன்னியா? இல்ல, சித்தியும் சித்தப்பாவும் அப்பா அம்மாவோட கடைசி நினைவா எங்க வீட்டை காப்பாத்தி கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உங்களுக்கு துரோகம் பண்ண முடியும்? ஆமா ரிஷி, நான் உன்னை காதலிக்கிறேன், அதிகமா காதலிக்கிறேன். நான் உனக்காக தான் இத்தனை வருஷம் காத்துக்கிட்டு இருந்தேன். நான் உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்க அப்பா அம்மாவும் ஆசைப்பட்டாங்க. ஆனா இப்ப அந்த கனவு காத்திருந்தது எல்லாத்தையும் நான் தியாகம் பண்ணிட்டேன். நான் எங்க அப்பா அம்மாவோட பேரு கேட்டு போகிறதுக்கு ஒரு நாள் விட மாட்டேன். நிச்சயமா விட மாட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த காதலும் வேண்டாம். பார்த்து நடந்து போக மாட்டியா? என் பையனை இன்னும் காணோம். என் பையனுக்கு மட்டும் ஏதாவது நாச்சு, அப்புறம் நான் உங்களை சும்மாவே விட மாட்டேன், பாத்துக்கங்க. நீ ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்க? கவலையே படாத, நம்ம பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது. அவனால அனுவ அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியல. ஒருவேளை அவனால என்னையும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியலன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இதை விட மோசமா என்ன பண்ண போற? ஏதாவது சொன்னீங்களா? இல்லையே, நான் என்ன சொல்ல போறேன்? பாட்டி டீ எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. நிச்சயதார்த்தம் நடந்த அன்னையில இருந்தே நான் டயர்டா தான் இருக்கேன். இந்திரா, நீ டென்ஷன் ஆகாத, டீ குடி, அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். புள்ள வீட்டை விட்டு வெளியில போயிருக்கான், நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கீங்க. எந்த கவலையும் இல்லாம பிக்னிக் வந்த மாதிரி நல்ல டீ குடிங்க. குடுமா, எனக்கு குடுமா. ரிஷி, ரிஷி செல்லம், வந்துட்டியா? உனக்கு ஒண்ணு ஆகலல்ல? ரிஷி, அந்த பொண்ணு அனு எங்கப்பா? அத்தை, உங்களுக்கும் நினைவு போயிடுச்சா என்ன? அனு அங்கதானே இருக்கா, உங்களுக்கு அடையாளம் தெரியல? எதுக்கு இப்படி வளர்றாங்க? ஏன்பா ரிஷி, நான் உன் அப்பன்டா, உன்னோட காமெடி அப்பா. அப்பா அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. கண்டுபிடிச்சிட்டான். உண்மை என்னன்றதை நான் உங்க எல்லாருக்குமே சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் இந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம 2 பேரும் கொஞ்சம் தனியா பேசலாமா? ஒருவேளை அனு ஏதாவது உளறி வச்சிருப்பாளோ? உனக்கு தான் சொந்தமாக போறா, கூட்டிட்டு போ. எங்க கூட்டிட்டு போறியோ கூட்டிட்டு போ. இங்க பாருங்க, இப்ப வேண்டாம். ஏன்னா இப்போ ரிஷி ரொம்ப டயர்டா இருக்கான். முதல்ல இவன் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் எல்லாத்த விட முதல்ல பேச போறவன் நான் தான். நான் இவனோட அப்பா, எனக்கு அந்த உரிமை இல்லையா? ஐயோ கடவுளே, அவன் அந்த பொண்ணு கூட தான் பேசணும்னு சொல்றான், உங்க கூட இல்ல. இவன் என்ன சொன்னாலும் நான் வேண்டாம் நான் சொல்றேன், எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன்ல, அப்புறம் என்ன? ரிஷி இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னப்ப கூட நான் ஒத்துக்கிட்டேனே. இப்ப இவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல போறான். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவன் என்ன சொன்னாலும் நான் சரின்னு சொல்ல போறேன். இங்க பாருப்பா ரிஷி, நீ போய் அந்த பொண்ணு கிட்ட பேச. நீ யோசிக்கிறதுக்குள்ள மனசு மாறிட போற. என் புள்ள இந்த பொண்ண வேண்டான்னு சொல்லிட்டா போதும். நீங்க சொன்ன எல்லாத்துக்கும் நான் சரி சரின்னு தலையாட்டினதெல்லாம் போதும். இனிமே நான் ரிஷியோட உண்மையான அம்மாவா இருப்பேன். அப்படியா? அப்ப இத்தனை நாளா டூப்ளிகேட்டா இருந்த. என்னடா இது? அண்ணனோட நிச்சயதார்த்தத்துல பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. என்ன உனக்கு என்னாச்சு? இவ்வளவு நேரமா அனு நினைச்சிட்டு வேற ஏதோ பொண்ணை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கோம். இங்க ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு எந்த கன்ஃபியூஷன் இல்லை.
ஏன்னா நானும் அந்த பொண்ணை தான் அனு நினைச்சிட்டு இருந்தேன் இல்லையா பாட்டி? ஆமாண்டா, அந்த பொண்ணு அனுவா இருந்தா நல்லா இருக்கும். எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவிஷ், அக்கா என்னாச்சு? நீ அழுதுட்டு இருக்க? ரிஷியும் அழுதுட்டு போயிட்டு இருக்கான். என்னக்கா நடக்குது சொல்லுக்கா. நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க? இனிமே நம்ம இங்க இருக்க வேண்டாம், நம்ம திரும்ப நம்ம ஊருக்கே போயிடலாம். இல்ல, நீ முதல்ல எனக்கு எல்லாத்தையும் சொல்லு. தீ பிடிச்சப்போ நீ என்கிட்ட 2 விஷயம் சொன்ன. ஒன்னு ரிஷியை நீ காப்பாத்தினது பத்தி, 2வது விஷயம் ரிஷியை உன்கிட்ட வந்து உன்னை காதலிக்கிறதா சொன்னான். இந்த என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் எல்லாமே உல்டாவா நடக்குது. முதல்ல நானும் அந்த ரிஷியை பொறுக்கின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படி இல்லக்கா, அவன் ரொம்ப நல்ல பையனா இருக்கான். ரொம்ப அழுதுட்டு இருந்தான். அவன் உண்மையாவே உன்னை காதலிக்கிறான். நாம ரிஷியை பார்த்தோங்கிறதையும் மறந்துடலாம், புரிஞ்சுதா? முதல்ல நான் ரிஷியை மறந்துறேன்னு சொன்னப்போ நீ அதுக்கு ஒத்துக்கல. இப்ப அவனே வந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்றான்க்கா. எனக்கும் நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா சந்தோஷமா இருப்பீங்கன்னு தோணுது. நான் உன் நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன பார்த்து பைத்தியம் மாதிரி தெரியுதா? அக்கா, அவன் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்றான், எனக்கு புரிஞ்சிருச்சுக்கா. சரி, ஒரு விஷயம் சொல்லு. நீ அந்த ஃப்ராட் ஸ்னேகாக்காக எதுக்காக ரிஷியை விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற? நீ உண்மை என்னன்னு சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து நகர போறது இல்லக்கா. அப்ப நீ இங்கே இரு, நான் ஊருக்கு போறதுக்கு டிக்கெட்ஸ் போய் வாங்கிட்டு வரேன். நில்லுக்கா. நீ போனா நான் உன்னை போக விட்டுருவேனா? இல்ல, நான் உன்னை என்னைக்கும் தனியா விட மாட்டேன்.